ஹாய் வெல்கம் டு BMW ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம்? இன்றைக்கி மெஹேக்கோட ஓல்டு பழைய காலேஜில் போயிட்டு 12th சர்டிஃபிகேட் வாங்கணும். ஆமாம், மார்க் கார்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும் டாக்டர்கிட்ட போயிட்டு. அதுக்கப்புறம் சிம் கார்டு ஒன்று வாங்கணும், நியூ சிம் கார்டு. அந்த சிம்மை வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் அட்டாச் பண்ணணும், லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மொபைலில் ஒரு ஜிபே இதெல்லாம் போட்டு கொடுக்கணும். ஏன்னா இப்போ வெளியே போகிறாங்கல்ல, காலேஜ் போகிறாங்கல்ல, அப்போ எமர்ஜென்சிக்கு ஒரு ஜிபே இதெல்லாம் இருக்கணும். இப்போ அந்த வேலை பார்க்க போகிறோம். நீ நானும் மேக்கு தான் போகிறோம். ஓகேவா? 2 பேர் பைக்கில் பார்ப்போம். உட்காருங்க, கெட்டப் கொடுக்கணும். போகலாம். உட்காருமா. உட்காரு. கரிசமா வீட்டுக்கு போகலாம். உட்காந்துங்க. இப்போ முதல் காலேஜுக்கு போவோம். காலேஜுக்கு போயிட்டு முதல் சர்டிஃபிகேட் வாங்குவோம், அதுக்கப்புறம் டாக்டர் வரும். ஓகேவா? ஓகே ஓகே. நம்ம ஃபேமிலி டாக்டரு. ஆமாம், பிரசாந்தா. என்ன? ಪ್ರಭಾಕರ್ ಶೆಟ್ಟಿ. ಪ್ರಭಾಕರ್ ಶೆಟ್ಟಿ. ಪ್ರಭಾಕರ್ ಅಮ್ಮಗೆ ಪ್ರಶಾಂತ್, ಅಮ್ಮಗೆ தினேஷ். தினேஷ் டாக்டர். இதுதான் போகிறோம். இந்த இருக்கக்கூடாதுமா. ஓகே. அங்கே டாக்டர் என்ன ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இல்லை சொன்னாங்க. இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணுமா? ஆமாம், அதுக்கு உண்டான ஃபார்மேட் வந்து அங்கே வேறு இடத்துல இருக்கும். அதை வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அவர் சைன் போட்டு தருவாப்ல. ஓகே, அங்கே போகலாம். அந்த வேலையை பார்க்கணும். பாருங்க எவ்வளோ வேலைலாம் இருக்குன்னு பாருங்க. ஒரு வேலை இல்லை. ஆமாம். இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் புதுசாக காலேஜ் சேர்க்கும் போதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ நியூ இதெல்லாமே வந்துருக்கு. நியூ ரூல்ஸா? நியூ ரூல்ஸ், ஃபிட்னஸ் எல்லாமே. பேங்க்கு போயிட்டு நீங்கள் கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிடுவோம். ஓகேவா? ஓகே. இப்போ அப்பா வந்து அந்த பேங்க்குக்கு போயிருக்காங்க. என்னமோ நம்பர் என்னமோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு இருக்குது, சிம் கார்டு எல்லாமே. இதுதான் எங்கள் ஊர் பேங்க் பாருங்க. சிம் சேஞ்ச், சிம் மொபைல் கார்டு வாங்குறது. புது நம்பர் வாங்க போகிறோம். அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு. ஓகே. இங்கே தான் சிம் கார்டு மாற்றிக்கிட்டு இருக்கோம். புது சிம் வாங்குகிறோம். எனக்கு நியூ சிம். ஹாப்பியா? இனிமேல் எல்லாம் ஜிபே எல்லாம் போட்டுருவோம் உனக்கு. நியூ மொபைலும் வேணும், அதுவும் வாங்கிடுவோம். ஹாஸ்பிட்டல் ஃபிட்னஸ் செக். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். உள்ளே போய் என்ன சொல்கிறாங்கன்றதை அப்புறம் போய் பார்ப்போம். ஓகேவா? கட் பண்ணி நான் கேட்டு வரேன். அங்கே மண்டே வரும். ஆமாம், இப்போ டாக்டர் ஏதோ மீட்டிங்கில் இருக்காங்க. ஆமாம், மண்டே வாங்க பண்ணித்தரேன்னாங்க. சரி, அப்போ இங்கே வந்து மண்டே வருவோம். நம்ம அடுத்து வந்து ஸ்கூலுக்கு போகிறோமா? ஓகே, ஸ்கூலுக்கு போகலாம். ஸ்கூலில் போயிட்டு ஸ்கூல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருவோம். ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ரோடு தெரியுதம்மா? மறந்து போய் நாங்கள் ரோடு தெரியவே மாட்டேங்குது. இதுதான் ஸ்கூலோட என்ட்ரன்ஸ். இப்போ நவாபுரம் போய் வாங்கிட்டு வா. நீங்கள் இங்கே? நான் இங்கே இருக்கேன். ஓகேவா? கார் டீல் கேட்டாங்கன்னா வா. ஓகே. கேமரா இங்கே கொடு. போயிட்டு வரேன். போயிட்டு வா. இது வேணுமா? ஆதார் கார்டு இது வேணுமா? வேணாம்ல? சரி, போயிட்டு வா. சீக்கிரம் போயிட்டு வா. மேக் சர்டிஃபிகேட் வாங்க போயிருக்காங்க. கொஞ்சம் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் இங்கே கோலி சடம் பப்ஸு சாப்பிட்டுருக்கேன். மேக் வந்துகிட்டு இருக்காங்க. வேலையை முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. கீழே ஒரு பூனை சுற்றி வருது காடுக்கு. வாங்கிட்டு வந்துட்டியா? என்ன டிசியா? உனக்கு எது வேணா வாங்கிக்கப்போ. எது வேணா வாங்கிக்க போ. ஸோ இன்றைக்கி மண்டே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். இது என்னது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவோம். இந்த இது புரியுமா கேட்டு தரேன்.
இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் போயிட்டு. கண்டினியூவா வீடியோ கண்டினியூவா? ஆமாம், அந்த வீடியோவில் தான் கண்டினியூ ஆகுது. எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது ஒரு காலேஜ் சேர்க்கறதுக்கு, என்னென்ன வேலைலாம் இருக்குதுதான் ஒரு வீடியோ. இதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குன்னு தெரியல. சரி பாரு, மழை வரும், இந்த மழை மேகமாக இருக்கும். கேட்டு போட்டிக்க மாட்டேன். போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்கணும். பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு போவோம். ஏன்னா அங்கே 1000 ரூபா போட சொல்லுவாங்க. இந்த ஏடிஎம் கார்டு செக்கெல்லாம் கேட்பாங்களா, அதுக்கு ஒரு 1000 ரூபா 1500 போடணும் அக்கௌண்ட்டில். இப்போதைக்கு பணம் இல்லை, அது ஒரு 2-3 நாள் கழிச்சு போடுவோம். ஓகேவா? இப்போ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டோம்னா வேறு என்ன வேலை பாக்கி இருக்குது? வேறு ஒன்றும் இல்லை. சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு, அப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. இப்போ நான் சென்னைக்கு போகிறேன். சென்னைக்கு போயிட்டு சென்னையில் ஷூட் இருக்குது. அது அந்த ஷூட்டை முடிச்சிட்டேன்னா கொஞ்சம் பணம் கொண்டு வரணும். அது காலேஜ் உடனே காலேஜ் சேர்க்குறேன். ஓகேவா? இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக்கு நான் உன்னை காலேஜில் சேர்க்குறேன். ஓகேவா? ஓகே. ஹாஸ்பிட்டல் போய் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வீடியோ கட் பண்ணிக்க, கரெக்டாக பிடிச்சிக்க. மழை வருது. ஆமாம், மழை வருது, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. கொஞ்சம் குயிக்காக போயிடுவோம். சனிக்கிழமை வந்தப்போ மீட்டிங்கில் இருந்தாப்போ டாக்டர். இன்னைக்கு எதில் இருக்கான்னு தெரியலையே. இதுதான் ஹாஸ்பிட்டல். இதுதான் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட். வேலை முடிஞ்சோடனே வீடியோவில் காட்டுறேன். ஓகே. மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. சீல் போட்டு கொடுத்துட்டாங்க. 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஆமாம். ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணோம். 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணால் வேலை முடிஞ்சது. ஓகே ஆமாம். ஓகே, இப்போ போகலாம். எல்லா வேலையும் முடிஞ்சு. அடுத்து வேறு என்ன வேலைன்றது காலேஜுக்கு போனால் தான் தெரியும். 1 வாரம் கழித்து காலேஜில் வந்து. ஓகேவா? எந்த காலேஜ்னா அப்புறமா சொல்கிறேன். வீட்டுக்கு வந்துட்டோம். கரிஷ்மா மேடம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னம்மா பண்ணுறீங்க? மீன் குழம்பு. எங்கள் மீனை காணா? இது ஃப்ரைக்கா? அது குழம்புக்கு. மீன் குழம்பு பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து கொழுந்தியாவுக்கு விருந்து. அப்படி தானே? விருந்துனா என்ன அந்த மாதிரி இந்த மாதிரி விருந்துலாம் கிடையாது. சும்மா நேற்றாங்க நாங்கள் சாப்பிட்டோம், இன்றைக்கி வந்து அவங்க இங்கே சாப்பிடுவாங்க அந்த மாதிரி. அதனால் நீங்கள் வந்து தப்பாக நினச்சோ என்னடா விருந்துன்ற. ஆமாம், இது வந்து சும்மா. நீங்கள் மீன் குழம்புல மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட போகிறோம். மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன், மல்லிக்காய் மாம்பழம். மீன் குழம்பு பண்ண தெரியாது. நான் பர்வீன் கேட்டேன், நான் வாய்ஸ் மெசேஜ் கேட்டிருக்கியா? சரி, இப்போ சர்டிஃபிகேட்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகேவா? மீதியை வந்து நான் சென்னை போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கிறோம். மேக்ஸு எனக்கு லிச்சி ஜூஸ் பண்ணி கொடு. பால் போட்டு பண்ணு. லிச்சி பாலா? போடணும்னு சொன்னாங்களா? இல்லை இல்லை, லிச்சி தண்ணியில் போடணும். தண்ணியில் பாலில் எதில் வேணாலும் போடலாம்னு சொன்னாங்கம்மா. சரி, தண்ணியில் போட்டு எனக்கு ஜூஸ் பண்ணு. போடக்கூடாதா? சரி, எனக்கு பாலில் போட்டு அது நீனே குடி. நல்லாவே பண்ணல. இந்த வாட்டி கெடுத்துட்ட. நான் அடுத்தவங்க வீட்டில் போயிட்டு 4-5 கிளாஸ் குடித்தேன். உன் ஏதோ 1 கிளாஸ் கூட குடிக்க முடியாது. இது நல்லா இருக்கு. அது இது சேமியா கொஞ்சம் திக்கா. அதான் தூக்கி தூர போட. இல்லை நீ குடி, எனக்கு வேணாம். 1 கிளாஸ் கூட குடிக்க முடியல. நீனே உண்மையா சொல், நல்லா இருந்துச்சா இல்லையா? நல்லா இருக்கு. நீனே குடி, நல்லா இருக்குல்ல? ஆனா குடிக்க மாதிரி இல்ல. அப்போ பாலில் போட்டு நக்கு, தட்டையில் போட்டு நக்கு. ஓகேவா? எனக்கு லிச்சி ஜூஸ் பண்ணு. என்ன பண்ணுற? இது ஜூஸ் வாங்கி வச்சுருக்கோம். அது கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி போடணுமா? ஐஸ் போட்டு அரைச்சி கொடு. இப்போ வரைக்கும் ஆயிடுச்சு. மீன் எல்லாம் கட் பண்ணி. நான் கட் பண்ணி தானே வாங்கிட்டு வந்தேன். எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? அப்படியா? சரி, சீக்கிரம் பண்ணி வை. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா,
முடி வெட்டிட்டு வரேன். நாளைக்கு டியூஸ்டே க்ளோஸ் ஆயிரும். முடி வெட்டிட்டு வரேன். நான் ஏதாச்சும் சென்னை போகணும்லம்மா. முடி இருக்குது, அசிங்கமாக இருக்குது, என்னால் முடியல. நான் முடியை வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு சாப்பிடுவோம். ஓகேவா? நீ அதுக்குள்ளே சமையல் முடிச்சு வச்சுட்டு மீன் குழம்பும் மாம்பழமா மாமியார் வருவார். வராங்களா? ஃபோன் பண்ணியா? மாமியார் காலையில் தான் வந்தாங்க, இப்போ வருவாங்க. அம்மா சரி சரி. 3 பேர் நல்லா குழம்பு காய்ச்சி வை. இது என்ன சட்டியில் சோறு வடிச்சாச்சா? சரி ஓகே. அதான் நேற்று காமிச்சாச்சுல்லம்மா. ஐஸ் போடுமா, ஐஸ் காலையாக போட்டு வைம்மா. ஓகேவா? சரி, நான் ஜூஸ் குடிச்சிட்டு முடியை வெட்டிட்டு வந்து குளிச்சுட்டு ஈவினிங் வந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகேங்களா? குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேங்க. இப்போது இந்த மாதிரி உங்கள் ஊரில் இருக்கான்னு எனக்கு தெரியப்படுத்தும். அதாவது இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு மற்றதெல்லாம் ரெகுலராக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர்றது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அதெல்லாம் ரெகுலராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து புதுசாக இருக்குது. அது இருக்கா, எப்போவுமே இருக்குமா அப்படின்னு தெரியல எனக்கு. அதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு வழியாக வந்து மெஹக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி யூபிஎம்சி போகிறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. அந்த விலை கம்மியான காலேஜுக்கு போகிறதுக்கு வந்து அக்செப்ட் அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க, நிறைய பேர் கால் பண்ணாங்க. வீடியோ பார்த்துட்டு மேக்கு டியூஷன் சொல்லி ஒரு டீச்சரே கால் பண்ணாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இருந்தாலும் அந்த வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தயவு செஞ்சு அந்த யூஜிஐ காலேஜில் காஸ்ட்லியான காலேஜ் போடாதீங்க, நல்லா இருக்காது, போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப கஷ்டம், போயிட்டு வர்றது கஷ்டமாக இருக்கும், நீங்கள் இந்த காலேஜ் போட்டிங்கன்னா போகிறது வர்றது ஈஸி, 10 மணிக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது, 9 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனா போதும், அதே மாதிரி ஈவினிங் 4 மணிக்கு முடிஞ்சு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். அதுவும் இல்லாமல் பிகாம் தான் எடுத்தால் நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டாங்க. அதுக்கு இணங்க நாங்கள் வந்து இவங்களும் வந்து பிகாமே ஓகே அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி சர்டிஃபிகேட்டில் தான் என்ன படிக்க போகிறீங்க, எந்த காலேஜுன்னு கேட்டாங்க. அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டில் எழுதியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம டைரெக்டாக வந்து காலேஜ் தான் போகணும். இப்போது நான் வந்து நாளைக்கு ஷூட்டுக்கு போகிறேன். நிறைய பேர் கேட்குறேன், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க என்ன. எனக்கு பிரைன் மாஸ்க்னு ஒரு சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கு வந்து நிறைய கடையை வந்து விளம்பரப்படுத்துகிறேன். ஓகேங்களா? கடைக்காரவங்களுக்கு நான் வீடியோ போடுறது மூலிமா அவங்களுக்கு ஒரு வருமானம் வரும். அது அந்த வருமானத்தில் எனக்கு தர மாட்டாங்க, நான் விளம்பரம் எடுக்க போகிறதுக்கு எனக்கு பணம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ ஷூட் வந்து எனக்கு வந்து மாதத்துக்கு ஒரு 5-6 வரும். அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணுறேன். ப்ளஸ்ஸு யூடியூப்லேருந்து கொஞ்சம் பணம் வருதுங்க. இது இல்லாமல் நான் ஒரு கடை வச்சுருந்தேன். நிறையா இருக்குது, என்னோடய ஹிஸ்ட்ரி நிறையா இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். என்னை வந்து இப்போ எல்லோரும் கேள்வி கேட்குறீங்க, என்ன பண்ணுற. நான் நிறைய வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் கடையும் வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் கடையை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுவேன். ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுவேன். எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? கையில் வண்டியும் இருக்குது. தேவைப்பட்டால் வாடகை கூட போவேன். யாரும் வண்டியை கொண்டு போய் விடுன்னா போவேன். கரெக்டு தானே? இல்லை, தேவைப்பட்டால் பண்ணலாம்ல. டிரைவரை யாரும் கூப்பிட்டாலும் போகலாம். என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு நான் ரெடி. ஸோ அதனால் வேலை பார்க்குறதுக்கு சலிப்புலாம் கிடையாது. எந்த வேலை இருந்தாலும் பார்ப்போம். இப்போதைக்கு எனக்கு இருக்கிற வேலை யூடியூப். 2 சேனல் இருக்குது. அந்த 2 சேனல் ரன் பண்ணுறேன். எனக்கு பிரைன் மாஸ்க் மூலிமா வருமானம் வருது. BMW ஃபேமிலியில் வருமானம் இது வரைக்கும் இல்லை. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து வர்றதுக்கு ஆரம்பிக்கணும். ஸோ உங்களோட ஆசைக்கு இணங்க, என்னோடய ஆசைக்கு இணங்க, மெஹக்கோட ஆசைக்கு இணங்க நாங்கள் எல்லோரும் மெஹக்கை வந்து காலேஜ் டிகிரி படிக்க அனுப்ப போகிறோம். நெக்ஸ்ட் வீக் நான் காலேஜ் சேர்க்கும் போது உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன். இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் என்னோட இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அக்கௌண்ட்டில் நம்பர் கொடுக்கணும். அது வந்து காலேஜுக்கு தேவை கிடையாது. மெஹக்கு வந்து மொபைலுக்கு ஜிபே போடுறதுக்காண்டி தான் அந்த அக்கௌண்ட்டு. அதை நான் வந்து பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதம் எண்டுக்குள்ளேயே நான் வந்து காலேஜ் சேர்த்துடுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் மந்த்து காலேஜ் லாஸ்ட்டாக ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் மந்த் யூனிஃபார்ம்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஸ்டிச் பண்ணி வைக்கணும். இவ்வளோ தாங்க. இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விருந்தாளிங்க வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஈவினிங் மேலே வேறு ஏதாச்சும் வீடியோ கண்டென்ட் தான் நாங்கள் யோசித்து பண்ணுறோம். ஆக்டிங் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இந்த நிறைய வீடியோலாம் இப்போ ஆக்டிங் பற்றி தான் வராங்க. ஷார்ட்ஸில் ஒரு குடும்ப பிரச்சனை எடுத்து வச்சு ஒரு ஆக்டிங் பண்ணுற மாதிரி அந்த லுங்கி பாய்ஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்களா? ஸோ அவங்க இப்போ எல்லாருமே வந்து ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நான் இவங்களை வச்சு ஆக்டிங் வீடியோ போடலான்னு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு இன்னும் தமிழ் எந்தளவுக்கு சப்போர்ட் ஆகுன்னு தெரியல. கண்டென்ட் இன்னும் யோசிக்கலை. அதெல்லாம் வந்து போடுவோம். நான் ஒரு 4 நாளைக்கு இல்லாதனால அது வரைக்கும் அவங்க ஷார்ட்ஸ் போடுவாங்க, பாருங்கள். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்க. கடைசியாக ஃபைனலாக வந்து மெஹக்கு
காலேஜுக்கு போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே நான் சேர்த்துருவேன். அதனால் யாரும் கவலைப்படாதீங்க. கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து தேங்க்ஸ். ஓகே ஓகே பாய் சொல்லிடுமா. பாய். பாய்.